அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதியை எந்தெந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம், எந்தெந்த பொருட்களை வைத்து உச்சிஷ்ட மகாகணபதி உருவ சிலையை செய்து வழிபாடு செஞ்சால் என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கணபதியை நம்ம உச்சிஷ்ட மகா கணபதி உருவம் செய்து வழிபாடு செஞ்சால் என்னென்ன நற்பலன்கள் பெற முடியும், அந்த பிரச்சனையை எப்படி போக்க முடியும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். மஞ்சளில் உச்சிஷ்ட மகா கணபதியை செய்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மற்றும் திருமண தடை நீங்கும். அத்துடன் நமக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். நாம் மஞ்சளால் செய்த உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபட்டால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியில் முடியும். மண்ணால் செய்யப்பட்ட உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபட்டால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் மற்றும் நல்ல உயர் பதவிகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மண்ணால் செய்யப்பட்ட உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபட்டு வந்தால் நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும். அத்துடன் இல்லாமல் நல்ல பதவிகளையும் பெற்று சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் நல்ல வருவாயும் பெற்று வாழ்வார்கள். புற்று மண்ணில் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் நாம் செய்யும் தொழில்களில் நல்ல லாபம் அள்ளி அள்ளி கொடுப்பார். நாம் எந்த தொழில் செய்தாலும் புற்று மண்ணால் செய்யப்பட்ட உச்சிஷ்ட மகாகணபதியை தொழில் செய்யும் இடங்களில் வைத்து வணங்கி வந்தால் லாபம் பன்மடங்கு பெருகும் மற்றும் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் பெருகி நல்ல லாபம் கிடைக்கும். அத்துடன் நோய்கள் அகலும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். விபூதியால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமாக மாறும். உச்சிஷ்ட மகாகணபதியை சந்தனத்தில் செய்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியர்களும் குழந்தை வரும் வேண்டும் என்று நினைக்கும் தம்பதியர்களும் இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை மனதில் நினைத்து சந்தனத்தால் உருவம் செய்து வழிபட்டால் உடனடியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 48 நாட்கள் உச்சிஷ்ட மகாகணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி அந்த உச்சிஷ்ட மகாகணபதியின் சந்தன பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உடனடியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த தம்பதியர்களுக்கு இந்த ஒரு உச்சிஷ்ட கணபதி பரிகாரம் மிகவும் உகந்ததாகும். இந்த உச்சிஷ்ட மகாகணபதி மிகவும் சக்தி வாய்ந்தவர். உங்களுக்கு உடனடியாக அருள் புரிவார். நீங்கள் செய்யும் வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வார் அந்த உச்சிஷ்ட மகாகணபதி. உச்சிஷ்ட மகாகணபதியை வெள்ளரிக்கில் செய்து வழிபட்டால் நமக்கு நல்ல ஞானம் பெருகும். தீய சக்திகள், பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு போன்ற தீய சக்திகள் நம்மை விட்டு ஓடிவிடும். திரும்பவும் நம்மளை நெருங்காது மற்றும் செல்வ நிலை உயரச் செய்வார். சொத்துக்கள் பெருகி கொண்டே போகும் மற்றும் நல்ல சிந்தனை மேலோங்கும். அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியை வெள்ளரிக்கில் செய்து வழிபட்டால் வீட்டில் செல்வ நிலை உயரும், சொத்துக்கள் பெருகி கொண்டே போகும். நாம் சொத்துக்கள் இல்லையே, செல்வங்கள் இல்லையே என்று வருத்தப்படுவோர்கள் சுத்தமான வெள்ளருக்கு கட்டையில் உச்சிஷ்ட மகாகணபதியை பதுமை செய்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக செல்வநிலை உயரும். உச்சிஷ்ட மகாகணபதியின் அருளால் உங்களுக்கு சொத்துக்கள் பெருகி கொண்டே போகும். உச்சிஷ்ட மகாகணபதியை உப்பில் செய்து வழிபட்டால் நமக்கு இருக்கும் எதிரிகள், அதாவது சத்ருக்கள் நாசமாவார்கள். எப்பேற்பட்ட எதிரியின் தொல்லையும் விட்டொழியும். நமக்கு மறைமுகமாக எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு நீங்குவார்கள். உப்பில் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வணங்கினால் நம் வீட்டில் இருக்கும் எதிரிகள், வியாபாரத்தில் இருக்கும் எதிரிகள், செய்தொழிலில் இருக்கும் எதிரிகள் அனைவரும் நம்மை விட்டு ஓடச் செய்வார். இந்த எதிரியை விரட்ட மிக மிக உகந்த பரிகாரம் இது. உச்சிஷ்ட மகாகணபதியை மனதில் நினைத்து உப்பால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டு வந்தால் எதிரிகள் அடியோடு ஓடிவிடுவார்கள். வெள்ளத்தில் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எல்லா வளங்களையும் தருவார்.
மிக குறிப்பாக உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கொப்பளங்கள், கட்டிகள் அனைத்தையும் கரைய வைத்து உடல் ஆரோக்கியத்துடன் வலம் வர செய்வார் மற்றும் எல்லாவித சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். வெண்ணெயில் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் மற்றும் கடன் தொல்லையால் அவதிப்படுவோர் உச்சிஷ்ட மகாகணபதியை வெண்ணெயில் செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கும் கடன் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, சிறிய கடன் முதல் பல கோடி கடன் வரை அடைக்க அதற்கான வழி கிடைக்கும், அதற்கான செல்வமும் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் தங்க ஆபரணங்கள் அதிகமாக சேரும். உச்சிஷ்ட மகாகணபதியை வெண்ணெயில் செய்து வழிபட்டால் தங்க ஆபரண நகைகள் அதிகமாக உங்களுக்கு சேரும். உச்சிஷ்ட மகாகணபதியை குங்குமத்தால் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் உச்சிஷ்ட மகாகணபதியை குங்குமத்தில் செய்து வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். மற்றும் படிக்காத குழந்தைகள் நன்கு படிக்க குங்குமத்தில் பன்னீர் விட்டு குழந்தைகளோட கையால் பிடித்து அவர்களோட கையாலே உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபாடு செய்து வந்தால் குழந்தைகள் நன்றாக படிக்க ஆரம்பிக்கும். படிக்காத குழந்தைகளும் நன்றாக படிக்க குங்குமத்தில் பன்னீர் விட்டு குழந்தைகளோட கையால் உச்சிஷ்ட மகாகணபதியை மனதில் நினைத்து உச்சிஷ்ட மகாகணபதியை முக்கோண வடிவத்தில் பிடித்து வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களை சூட்டி தூப தீபாராதனைகளை காட்டி அவருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து உச்சிஷ்ட மகாகணபதியை நமக என 27 முறை குழந்தைகளோட வாயால் சொல்லினால் குழந்தைகள், அதாவது படிக்காத குழந்தைகளும் நன்றாக படிக்க ஆரம்பிக்கும். இந்த உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாட்டை குழந்தைகளை தினமும் வழிபட சொல்லுங்கள். பள்ளிக்கு செல்லும் முன் குழந்தைகளை இந்த உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாட்டை செய்த பிறகு பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் இந்த குங்கும உச்சிஷ்ட மகாகணபதிக்கு மிகவும் சக்தி அதிகம். படிக்காத மந்தமாக இருக்கும் குழந்தைகளும் கூட படிக்க ஆரம்பிக்கும். இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிடுங்கள். அதாவது சதுர்த்தி அன்று மாற்றிவிடுங்கள். திரும்பவும் புதிதாக உச்சிஷ்ட மகாகணபதி அவர்களது கையாலே பிடித்து வழிபட சொல்லுங்கள். இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபட அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த வழிபாட்டை குழந்தைகள் 10வது படிக்கும் மாணவர்கள், 12வது படிக்கும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், படிப்பில் மந்தமாக இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த குங்கும உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு செய்து வரலாம். இப்படி செய்து வருவார்கள் உச்சிஷ்ட மகாகணபதி அவர்களை கல்வியில் வல்லவராக்குவார். நாட்டு சர்க்கரையால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் இனிமையான தருணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் அனைவரும் இன்பமாக வாழ்வார்கள். அது மட்டுமில்லாமல் சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள் நாட்டு சர்க்கரையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதியை மனதில் நினைத்து உச்சிஷ்ட மகாகணபதியை தியானித்தால் சர்க்கரை வியாதியின் வீரியம் குறையும், சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள் வரும். நாட்டு வாழைப்பழத்தால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் கணவன் மனைவி உறவு பலப்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், தாம்பத்திய உறவு பலப்படும். அது மட்டுமல்லாமல் வம்ச விருத்தி உண்டாகும். நாட்டு வாழைப்பழத்தை உச்சிஷ்ட மகாகணபதியாக பாவித்து அந்த வாழைப்பழத்திற்கு சந்தனம் குங்குமமிட்டு மற்றும் பூ வைத்து அதற்கு நைவேத்தியம் வைத்து தூப தீபாராதனை காட்ட வேண்டும். அது மட்டுமில்லாமல் உச்சிஷ்ட மகாகணபதியின் மூல மந்திரத்தை 1008 அல்லது 108 முறை உருவேற்ற வேண்டும். உருவேற்றிய பிறகு அந்த வாழைப்பழ உச்சிஷ்ட மகாகணபதியை கணவன் மனைவி இருவரும் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டால் கணவன் மனைவி உறவு பலப்படும், தாம்பத்திய உறவு அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி சுபமாக சுபிட்சமாக வாழ்வார்கள். வம்ச விருத்தி உண்டாகும். அதாவது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நல்ல ஒரு தாம்பத்தியத்தின் மூலம் வம்ச விருத்தி உண்டாகும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். பசுன் சாணத்தில் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் நீங்கள் எண்ணியது நிறைவேறும் மற்றும் தீராத நோய்கள் தீரும். அது மட்டுமில்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைப்பார் மற்றும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். உங்கள் வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பச்சரிசி மாவினால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து வழிபட்டால் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல்கள், நல்ல லாபங்கள் உண்டாகும்.
அதாவது நம் நிலத்தில் எந்த ஒரு விதையை விதைப்பதற்கு முன்பு பச்சரிசி மாவினால் உச்சிஷ்ட மகாகணபதியை செய்து அவருக்கு பூஜை செய்த பிறகு அந்த விதையை விதைத்தால் அந்த விதை நன்றாக விளைந்து நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். எந்த ஒரு இயற்கை சேதமும் ஏற்படாமல் அந்த விளைச்சல் அமோகமாக விளையும். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதியை எந்தெந்த பொருட்களால் உருவம் செய்து வழிபாடு செய்யலாம் என்பதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.